கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு பாடல் பிறந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். 1865 ஆண்டு, ஐயா போதகரே, நம்ம ஊர் பள்ளி பிள்ளைகள் பக்கத்து ஊரில் இருக்கிற ஆலயத்திற்கு சென்று அங்கு பாடல் பாடவும் ஊர்வலமாக செல்லவும் இருக்கிறார்கள். எனவே அந்த ஊர்வலத்திலே பாடுவதற்காக, ஊர்வலமாக சென்று பாடுவதற்காக ஒரு பாடலை இயற்ற முடியுமா என்று அந்த நாட்களிலே அந்த ஆலயத்திலே புதிதாக பொறுப்பேற்ற போதகர் சபைன் பேரிங் கோல்ட் என்பவரை அணுகினார்கள். அப்பொழுது போதகர் அவர்கள், சரி, நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லி ஒரு 15 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த பாடலை எழுதினார். ஆனால் இந்த பாடலை அவர் அவசரமாக இயற்றியதால் சில பிழைகள் இருப்பினும் பாரிங் கோல்டே வியக்கும் வண்ணம் இந்த பாடல் மிகவும் பிரபலமானது. இந்த பாடலானது 1941 ஆண்டு 10ஆம் தேதி 8ஆம் மாதத்திலே வேல்ஸ் இளவரசர் என்ற ஆங்கிலேய போர்க்கப்பலில் சரித்திர புகழ்பெற்ற அட்லாண்டிக் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வந்த வின்ஸ்டன் சர்ச்சிலும் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டும் இருவரது படைகளும் இணைந்து நிற்க உற்சாகமாய் பாடியது இப்பாடலே தான். இந்த பாடலுக்கு சர் ஆர்தர் எஸ் சல்லிவன் என்பவர் தூய ஜெட்ரூட் என்ற ராகத்தை 1871 ஆண்டு அமைத்து இந்த பாடலை இன்னும் பிரபலமாக்கினார். ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் என்பது உடல் போரை குறித்து அல்ல, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் கொடியின் கீழ் ஒன்றுபட்டு நடக்க வேண்டும், சுவிசேஷ பணியில் தைரியமாக முன்னேற வேண்டும், சாத்தானின் சோதனைகளுக்கு எதிராக விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவே சபையின் தலைவரும் வெற்றியின் ராஜாவும் என்பதை நம்ப வேண்டும் என்ற ஆவிக்குரிய அழைப்பை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. எபேசியர் 6:13-17 வசனங்கள் கூறுகிறது, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம் போன்ற ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்த பாடலில் மைய கருத்தும் அதுதான். நாம் யுத்தம் செய்வோம் வாரீர் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை வீரர், பின்னே செல்வோமே, வெற்றி வேந்தராக முன்னே போகிறார், ஜெயக்கொடி ஏற்றி போர் நடத்துவார் என்ற இந்த அருமையான பாடலானது இன்றும் பல திருச்சபைகளிலே பாடப்படுகிறது. மெத்தடிஸ்ட் சர்ச், லுத்தரன் சர்ச், இன்னும் நமது CSI ஆலயங்களிலும் உலகமெங்கும் இந்த பாடலானது மிகவும் பிரபலமாக பாடப்படுகிறது. சில கிறிஸ்தவ நாடுகளில் தேசபக்தி பாடலாக கூட இந்த பாடலானது பாடப்படுகிறது. நாமும் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை கர்த்தர், பின்னே செல்வோமே, வெற்றி வேந்தராக முன்னே போகிறார், ஜெய கொடியேற்றி போர் நடத்துவார். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை கர்த்தர், பின்னே செல்வோமே. Onward Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before, Christ the royal master leads against the foe, forward into battle, see his banners go. Onward Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. ஆண்டவர் தாமே இந்த பாடலையும் ஆசீர்வதிப்பாராக.
நம்மையும் ஆண்டவர் இந்த யுத்தத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன்.